இப்ப கூட அந்த ஜனநாயகம் படம் வரும்போது சிஎம் விஜய் மிருட்டாய் அது அந்த கார்டு பாக்குறதுக்கே தியேட்டர்ல போற ஒர்த் அந்த மாதிரிதான் இருக்கு. அப்பா ஜனநாயகன் கிட்ட என்னது லீக் ஆன படமா? ஆடி மாசம் திருவிழா ஆட்டம் ஆரம்பம். தமிழ்நாட்டுல மட்டும் நம்ம தளபதி ஃபேன்ஸ் இல்லைங்க, வெளிநாட்டுல கூட பாருங்க நம்மளுடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுல திருவிழாவா கொண்டாடுறாங்க. சொன்னா ஷாக் ஆயிடுங்க. FDFS முதல்ல பார்த்தது யாரு தெரியுமா? நீங்களே பாருங்க. வேற யாரு? நம்ம தளபதி ஒய்ஃபுங்க, நம்ம முதலமைச்சரோட மனைவிங்க. சங்கீதா அவர்களை தொடர்ந்து ஐயோ இதை மட்டும் மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சு பல பிரபலங்கள் இல்ல லட்சக்கணக்கான பிரபலம் திரண்டி ஓடி வந்திருக்காங்க. என்னதான் நம்ம ஜனநாயகன் கடைசி படம் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பல போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் ஒரு சில வருத்தங்கள் ரொம்ப நம்மளுக்கு வலிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா 3 மணி நேரம் படத்துல அந்த 3 நிமிஷம் நம்ம நெஞ்ச தொட்டுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். யாருக்கிட்ட நான் எழுதுறேனா கண்ணு வேர்க்குது. சரி ரொம்ப பேசினா ரொம்ப கண்ணு வேர்த்துறோம். நம்ம இந்த ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னல, அது பாருங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த படம் பார்த்தா புரியவே புரியாது. ஏன்னு கேட்டா கண்டிப்பா நம்ம மனசு எல்லாமே ஐயோ நம்ம தளபதியோட கடைசி படம் அப்படின்ற ஒரு தாட்ல தான் இருப்போம். நம்ம கதையை பார்க்க போறது இந்த 2-3 வாட்டி கழிச்சு பார்த்தா தான் தோணும் எனக்கு புரியுது தளபதி என்னவோ நல்லதுதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயம் அவர் பண்ணதை தொட்டு நம்மள படத்துல பார்த்திருக்கோம். சோ நீங்க ஏன் படத்துல பண்ணீங்க, நெஜத படம் எங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு உங்களை வாங்கன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நீங்களே இப்படி சொன்னா எப்படிமா அப்படின்னு கேட்கறது என் காதுல கேக்குது. சோ என்னதான் இருந்தாலும் உங்களுடைய இந்த படம் இந்த தீபாவளி பொங்கல் அப்படின்றப்ப எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கிஃப்டா இருக்கும். சோ அதுவும் தாண்டி அந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கு நான் வேற மாதிரி உங்களுக்கு நேர்லயே செய்யறேன்றப்ப வேற என்னங்க செய்ய முடியும்? மக்களுக்கு நல்லது நான் தீபாவளி பொங்கலுக்கு செய்ய போறேன் அப்படின்றப்போ, அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு நம்மளுக்கு பட்டு புடவை பட்டு வேஷ்டிலாம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு நம்ம தளபதி. இதுக்காக தான் இந்த மனுஷன் எவ்வளவு பேரை எப்படி சம்பாதிச்சிருக்காரு பாருங்களேன். தேட்டரே கண் கலங்குதுங்க. இவருக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்க.